வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். f of x is equal to x plus 2 கொடுத்துருக்காங்க, x minus 1 கொடுத்துருக்காங்க, x is greater than 1 கொடுத்துருக்காங்க. 1ஐ விட அதிகமாக உள்ளது எழுதிக்கிங்க. 2, 3, 4. அப்போ கோடி கிளிஷா என்ன எழுதணும்னு சொன்னால் -1 எழுதணும். -1க்கு அடுத்தது 0 இருக்கும், அப்புறம் 1 இது எழுதிக்கிங்க. அப்புறம் -3 எழுதக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. கோடு கிளிக்கில் அதனால -3 எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், -2. ஆனால் கொஷினில் வந்து -1.5 கேட்டிருக்காங்க. அதனால் -1.5 எதுக்கும் இடையில வரும், -2க்கும் -1க்கும் இடையில வருமா, அதனால் -1.5 எழுதியிருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த கணக்கில். அடுத்து ஃபஸ்ட்டு கணக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, f(3) என்னன்னு கேட்டிருக்காங்க. f(3) எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, இங்கே இருக்குது. அதுக்கு நேராக என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x + 2. அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிங்க. எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறோம். 3 + 2 5. அப்புறம் f(0) போட போகிறோம். f(0)க்கு நேராக என்ன இருக்குது, 2. அப்போ ஆன்சர் அதே தான், ஈஸியாக முடிஞ்சு வச்சு பாருங்கள். அப்புறம் f of -1.5 -1.5 எங்கே இருக்குது, இந்த ஈக்குவேஷன். அப்போ x - 1, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், -1.5 -1. இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும், -2.5. அடுத்தது பாருங்கள், f of 2 + f of -2. இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கல, அதனால புதுசாக கண்டுபிடிப்போம். f of 2க்கு f of -2க்கு. f of 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க, x + 2. f of -2க்கு x - 1 தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக 2 + 2. அடுத்தது திருப்பி எக்ஸுக்கு பதிலாக -2 -1. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். அப்போ -1ஐ -2ஐ கூட்டினா -3. இங்கே 2ஐ கூட்டினா 4. இந்த கொஷினை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். f of 2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. f of -2க்கு என்ன கண்டுபிடிச்சோம், -3. ரெண்டத்தையும் கழிச்சா என்ன ஆன்சர் கிடைக்குது, 1. நன்றி மாணவர்களே.